ஓம் நம சிவாய. குசேசயம், ஹரிஜிதிமான், புஷ்பவான பர்வதம், மணித்ருமம், மகாசைலம், மந்த்ராசலம் என்னும் 7 மலைகளும், தூதபாவை, சிவை, பவித்ரை, சம்மதி, வித்யை, தம்பா, மகி என்னும் 7 நதிகளும், மேலும் பல ஆறுகளும் இருக்கின்றன. அங்குள்ள குசையினாலேயே அது அப்பெயர் பெற்றது. இதை நெய்க்கடல் சூழ்ந்திருக்கும். அதற்கு இரட்டிப்பாகி தயிர்க்கடலால் சூழப்பட்ட கிரௌஞ்ச தீபமோ, கிரௌஞ்சம், வாமனம், அந்தகாரம், திவாவிருத்தியம், புண்டரீகம், துந்துபி, கமனனம் என்னும் மலைகளும், பலவிதமான மரங்களும், மலர் வனங்களும், தேவ கந்தர்வர்களும், 4 வர்ணத்தார்களும், நோயில்லாத வாழ்க்கையும் கொண்டதாக விளங்கும். கௌரி, குமுதவதி, சந்தியா, ராத்திரி, மனோஜலா, கியாதி, புண்டரீகா என்னும் 7 நதிகள் உண்டு. இங்குள்ளவர்கள் சிவபெருமானை யோக மார்க்கத்தால் தியானிக்கிறார்கள். அதற்கு இரட்டிப்பாகிய ஷீர சமுத்திரத்தால் சூழப்பட்ட சாகத்தீவானது உதயகிரி, ஜலதராம், பரேதா, சாமம், அஸ்தகிரி, அம்பிகாகிரி, கேசரி என்னும் 7 மலைகளை கொண்டது. 4 வர்ணத்தாரும் அங்குள்ளனர். சுகுமாரி, குமாரி, நளினா, வேணுகா, இஷு, ரேணுகா, கபஸ்தி என்னும் 7 நதிகளும், அநேக மலைகளும் நதிகளும் உள்ளன. அங்குள்ளவர்கள் தர்மவான்கள், மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அவர்கள் சூரியனையே எப்போதும் யாகாதி கர்மங்களால் வழிபடுவார்கள். அதற்கு இரட்டிப்பாகிய புஷ்கர தீவானது மானத சரசு என்ற 1000 யோசனை விஸ்தீரணமுள்ள தடாகத்தையும், அதில் தாமரை மலர்கள் 5 யோசனை உயர்ந்தும் இருக்கும். அங்குள்ளோர் ராகத்வேஷாதிகளும் உத்தமோத்தம பேதமும் இன்றி சத்தியவான்களாய், பொன்மயமான அலங்காரத்தோடு, ஜுரம் முதலான ரோகங்களின்றி 10000 வருஷம் வாழ்வார்கள். அது சுகமான இடம். புஷ்கரம், தாதகி, கண்டம், மகாவீதம், நியக்ரோதம் என்னும் இடங்களில் தேவர்களால் பூஜிக்கப்பட்டவராய் பிரம்மதேவர் எழுந்து அருளி இருப்பார். அது சுத்த நீர்க்கடலால் சூழப்பட்டிருக்கும். இவ்வாறு சப்த சமுத்திரங்களால், அதாவது 7 கடல்களால் சூழப்பட்டிருப்பவை சப்த தீவுகள் ஆகும். கடல் நீர் சந்திரன் விருத்தியாகையால் விருத்தியாகி சந்திரன் குறையும் போது குறைந்துவிடும். சமுத்திரத்திலுள்ள வடமுகாக்னி அந்த ஜலப்பெருக்கை பருகிவிடும். புஷ்கரத்தீவில் உள்ளவர்கள் அறுசுவையுடன் கூடிய அன்னபானம் முதலானவற்றையே அருந்துவார்கள். சுத்த நீர் கடலுக்கு புறம்பே உலகங்கள் இல்லை, பிராணிகளும் இல்லை. ஆயினும் பொன்னிறமான பூமி அதற்கு இரட்டிப்பு விரிவாக 1000 யோசனை உயரமாக இருக்கும். அதற்கு அப்பால் அண்டச்சுவர் உள்ளது. அதுவரையிலும்தான் பூமி. இந்த 7 தீவுகளும் 50 கோடி யோசனை விஸ்தீரணமாம். இதுவே எல்லா பிராணிகளுக்கும் ஆதார காரணமாக விளங்கும். ஓம் நம சிவாய.